இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரேஷியோன்னு சொல்லிட்டோம். அப்போது கம்பேர் பண்ணணும் இல்லையா? யார் கூட கம்பேர் பண்ணணும்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம். வேக்கும் இப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கும் ஏன் இதை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் a கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கும்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ சி that is equal to always 3 into 10 power 8 meter per second. இதுதான் அதோட வேல்யூ. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம், அந்த மீடியம் என்னவா வேணாலும் இருக்கலாம். வாட்டராக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், கிளிசரினாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், அதர் தேன் ஏர் மீடியம், எந்த மீடியம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போது சி பை வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஸோ இது ஒரு முக்கியமான ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஃபார்முலாவாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்தாவே we are going to use Snell's law. ரொம்ப ஒரு பேசிக் லா ஃபார் கால்குலேட்டிங் த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பிட்வீன் டூ பேர் ஆஃப் மீடியா. அதாவது ஸ்னெல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த ஈக்குவேஷன் இருக்கலாம், மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். பட் இது எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த சைன் ஐ எடுத்துக்கணுமா சைன் ஆர் எடுத்துக்கணுமா, எந்த சுச்சுவேஷனில் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,